அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கிறிஸ்துவுக்குடன் சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து த செர்மன் ஆன் த மவுண்ட், இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை குறித்து தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளிலே நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசுவானவர் தம்முடைய மலை பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். ஜெபம் என்றால் என்ன, நாம் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் இந்த பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் நற்செய்தியை பதிவு செய்து கால வரிசையாக அவைகளை எழுதி படித்து தேர்வுக்கு ஆயத்தமாக வேண்டும். அருமை நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் அதனுடைய தொடர்ச்சி பாகம் 2 பார்ட் 2 இதை நாம் கவனிக்கிறோம். இன்றைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் மிக சிறப்பாக, குறிப்பாக இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்யும்படி தமது அப்போஸ்தலர்களுக்கு அதை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு எஜமான், நாம் அவருடைய சீஷர்கள். கிரைஸ்ட் இஸ் அவர் மாஸ்டர், we are the disciples. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி இந்த ஜெபத்தை ஆரம்பித்து நமக்கு காண்பிக்கிறார். இதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. அது என்னன்னா, அன்றைக்கு இருந்த எல்லா யூதர்களுக்கும் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும். யூதர்கள் தேவாலயத்தாண்டை போய் ஜெபம் பண்ணுவார்கள். குறிப்பாக லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பரிசேயரும் ஒரு ஆயக்காரனும் எவ்விதமாக ஜெபம் பண்ணினார்கள், அந்த ஜெபம் யாருடையது கேட்கப்பட்டது என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே அன்றைய சமூக மக்கள், குறிப்பாக அந்த யூதர்கள், ஜெபம் பண்ணுவது இப்படி என்று, ஏன் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் கீழே இந்த மலை பிரசங்கத்தில் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ப்ரே லைக் திஸ் மேனர் என்று அவர்களுக்கு சொல்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11ஆவது அதிகாரம், அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, கவனியுங்கள், ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இயேசுவிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்தார்கள். யோவான் அவனுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார், நீங்களும் எங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கிறாங்க. அப்பொழுதுதான் இயேசு இந்த மலை பிரசங்கத்தில் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்ல வேதமானவர்களாக இருந்தால் யோவானுடைய சீஷர்கள் எப்படி ஜெபம் பண்ணார்கள், அவன் என்ன சொல்லி கொடுத்தான் என்ற தகவல் நமக்கு சுவிசேஷ புத்தகத்தில் தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தமது அப்போஸ்தலர்கள் கேட்டபோது அவர்களுக்கு ரெஸ்பாண்ட், பதில் கொடுக்கும்படி இவ்விதமாக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிடுவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இந்த ஒரு வசனத்தில் ஜெபம் என்பது இட் இஸ் அன் அப்போஸ்டாலிக் டீச்சிங், அப்போஸ்தலருடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளக்கணும். அப்போது சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே போதகர் மட்டும்தான் ஜெபம் பண்ணுவார்,
அல்லது முன்வரிசையில் இருக்கவங்க தான் ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி இல்லை. எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டும், எல்லாரும் கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும், எல்லாரும் காணிக்கை கொடுக்க வேண்டும், எல்லாரும் பாட்டு பாட வேண்டும், எல்லாரும் ஐக்கியம் கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் பொருந்தும். அப்போ ஒரு கிறிஸ்தவர் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணதே கிடையாதுன்னு சொன்னால் அது ரொம்ப ஆச்சரியம். நீ கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது. சரி, ஜெபம் பண்ணுவதற்கு எப்போதும் 1-2 பேருக்கு மேலே இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணால் அது பலமுள்ளதாக இருக்கும். ஏன்னா லூக்கா 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கிறோம், எங்கே 2-3 பேர் கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று கிறிஸ்து நமக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து கற்பித்த இந்த ஜெபத்தில் சிங்குலர் ப்ளூரல் உங்களுக்கு விளங்கும், ஒருமை பன்மைன்னு. இந்த ஜெபம் முழுவதும் பன்மையில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எங்கள் பிதாவே, எங்களுக்கு, எங்களை, எல்லாமே பன்மையில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒருமையில் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்று இருக்கிறது. ஆனால் எப்போதும் கிறிஸ்தவ ஜெபம் பன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. ஆக 1-2 பேர் இருந்தால் கூட போதும், கூட்டு ஜெபமாக இருக்க வேண்டும். அப்படி செய்வது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த ஜெபத்தை நாம் கவனிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இந்த ஒரு வரியிலேயே ஜெபம் பண்ணுவது இப்படிதான் இருக்க வேண்டும், இந்த வகையில் அமைந்திருக்க வேண்டும், கொள்கையாக இருக்க வேண்டும், உங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, அலப்புகிறதாக இருக்கக்கூடாது, உங்கள் வாயிலிருந்து வந்ததையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. குறிப்பாக கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு மக்கள் அலப்பு வாயர்களாக எல்லா காரியங்களையும் ஆண்களும் பெண்களும் துணிகரம் உள்ள வார்த்தைகளை பேசுவதை நான் பார்க்கிறேன். என்னை இரத்த சாட்சியாக மாற்றும் என்று அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் ஒரு ஆள் கூட கல்லெறி உண்டு அவ்விதமாக இரத்த சாட்சியாக மரித்ததே கிடையாது. அப்படியானால் இது ஒரு பேச்சுக்காக, உணர்ச்சிக்காக அவர்கள் சொல்லுகிறார்கள் போல தெரிகிறது. அதனால் எப்போதும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் ஞானமாகவும் சுருக்கமாகவும் பயபக்தி நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் 794வது பக்கம் முதல் சில வசனங்கள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுகிறது போல பலியிடுகிறதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினாலும் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. எவ்வளவு அழகான ஜெபம் செய்வதற்கான ஒரு மனநிலை, ஆயத்த நிலை. ஜெபம் செய்கிற மனிதனுடைய இருதயமும் சூழலும் இப்படி இருக்க வேண்டும். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். மனம் பதறி வீணான வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம். உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும், தேவனுக்கு தெரியும். உன் வார்த்தைகள் சீராக இருக்கட்டும், அது தேவ சித்தமுடையதாக இருக்கட்டும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இப்போல்லாம் படம் எடுக்கும்போது நம்ம தவறாக படம் எடுத்தால் இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னுவாங்க. அது மாதிரி ஜெபங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னே தெரியாது உங்களுக்கு. நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு ஆமேன்னு கூட சொல்கிறது இல்லை. அப்போ அந்த ஜெபம் கேட்கப்படாது. சகோதரிகளே, இதையெல்லாம் நம்ம மனதில் வைத்துக்கொள்ளும். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது ஜெபம் என்பது அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்கிறதுனால நாம் அதில் ஒன்றை கற்றுக்கொள்ளணும். நமக்கு பூட்டுனா என்னன்னு தெரியும், சாவினா என்னன்னு தெரியும். ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி தான் இருக்க முடியும். 10 சாவியும் ஒரு பூட்டை திறக்க முடியாது. ஒரே சாவி அதே மாதிரி இன்னொன்று ஒன்றா செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு பூட்டு ஒரு சாவின்னு தான் நியாயம்.
ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிதான் இருப்பது ஒழுங்கு. அது மாதிரி ஜெபம் பண்ணும்போது முதலாவது நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அல்லாமல் உங்கள் ஜெபத்தை நீங்கள் செய்ய முடியாது. கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 277வது பக்கம், 17வது வசனம். வார்த்தையினாலாவது கவனிங்க, கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கவனியுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய பரலோகத்தில் உள்ள தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் இப்படி தான் செய்யணும். அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும் போது இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே என்று நாம் முடிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என்ற வார்த்தை இல்லாமல் உங்கள் ஜெபத்தை செய்துவிட முடியாது. அதற்கு முடிவில்லாமல் போய்விடும். அடுத்தது, ஜெபம் என்பது யார் வேணாலும் செய்யலாமா? எப்போ வேணாலும் செய்யலாமா? ஜெபம் பண்ணுவதுக்கு யாருக்கு அதிகாரம் உரிமை இருக்கிறது? இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சில சமயங்களில் இந்த பிச்சை கேட்கிறவர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்தால் அல்லேலூயா என்று சொல்லிவிடுவார்கள். இஸ்லாமியர்களை பார்த்தால் சலாம் அலைக்கும் என்று சொல்லிவிடுவார்கள். இந்துக்களை பார்த்தால் அவர்களுடைய கடவுளை அவர்கள் சொல்லிவிடுவார்கள். காரணம் என்னன்னா, பிச்சை கேட்கிறவனுக்கு அந்த மனிதனுடைய மதம் தெரிஞ்சால் உரிமையாக அதை சொல்லி பிச்சை வாங்கிறதுக்கு அவன் முயற்சி எடுப்பான். அதை நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு அவன் புரிஞ்சு கொள்வான். அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் இஷ்டத்துக்கு பேதுருவின் பெயராலோ அல்லது இயேசுவை பெற்ற மரியாளின் பெயராலோ நீங்கள் ஜெபம் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், வேத வாக்கின்படி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிர்த்தெழுந்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அப்போது நம்ம விருப்பத்தின்படி மனசில் வந்ததெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது. அல்லது யாரோ ஒரு முக்கியமான தலைவரையோ ஒரு முதல்வரையோ வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ண முடியாது. உங்களுடைய ஜெபம் வார்த்தையினாலும் கிரியினாலும், அப்படின்னா பைபிளில் இருக்கிற வசனத்தின்படி பண்ணாதான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் திருக்குறளை சொல்லி ஜெபம் பண்ண முடியாது, ராமாயணத்தை சொல்லி ஜெபம் பண்ண முடியாது. அப்போ ஜெபம் பண்ணுவதற்கென்று வசனம் இருக்கிறது. நீங்கள் அந்த வசனத்தின்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் ஜெபம் பண்ண வேண்டும். சகோதரர்களே, ஜெபத்தில் 5 விஷயங்கள் அடங்கியிருக்கிறத நான் பார்க்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த 9வது வசனத்தில் இங்கிலீஷில் அடரேஷன் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது ஒரு மனிதன் ராஜாவை அவருடைய சிங்காசனத்தில் பார்க்கிறார். முதல்ல என்ன சொல்லணுமா? ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லணும். இது பூமியில் மனிதர்கள் மத்தியில் இருக்கிற நடைமுறை. அதுபோல பரலோகத்தில் இருக்கிற தேவனை முதலாவது நீங்கள் வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும், அவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ண வேண்டும், வணங்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் முதல்ல தேவன் இருக்கிறார் என்பதை அறிக்கையிட வேண்டும். அதனால தான் இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு மக்கள், குறிப்பாக அந்த பெண்கள் என்ன ஜெபம் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னா அவங்களோடு சேர்ந்து நம்ம அழத்தான் வேண்டும், அவர்கள் அழுகிறார்கள் நாம் அழ வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளுறாங்க. சகோதரர்களே, தேவனுடைய வசனத்தை நீங்கள் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ளணும். யோவான் 8:32 படிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ விடுதலையான சத்தியத்தின்படி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபத்தில் முதலாவது
தேவன் இருக்க வேண்டும், பிறகு நீங்கள் இருக்க வேண்டும். இன் யுவர் ப்ரேயர் ஃபர்ஸ்ட் தேர் மஸ்ட் பி காட், தென் யூ. ஏன்னா 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம் பேனால நீங்கள் அடிக்கோட்டிடுங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. For there is one God, between God and man, Christ is the mediator. அப்போ ஒரு ஜெபத்தில் தேவன் இருக்கிறார், பூமியிலே மனிதன் இருக்கிறான். இந்த மனிதனுக்காக மத்தியஸ்தராக கிறிஸ்து இருக்கிறார். அப்படியே நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய தேவனை நோக்கி செல்ல வேண்டும். All the prayers must be addressed to God through Jesus Christ our Lord. அப்போ இந்த இலக்கணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சாவியை பூட்டுக்குள்ள உள்ள விடும்போதே முறையே உள்ள விட்டால் தான் அது போகும். தலைமையை விட்டோம்னா இடிச்சிட்டு நிற்கும் வெளியவே. அது மாதிரி முரட்டுத்தனமான குருட்டுத்தனமான தவறாக நீங்கள் ஜெபத்தை துவங்க முடியாது. ஸோ யூ மஸ்ட் பிகின் the adoration, the praises and the glory in the name of God. தேவனுடைய நாமத்திலே நாம் அதை தொடங்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த அந்த ஜெபத்தில் 9வது வசனம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. அதாவது நம்ம சொல்லி கடவுளுடைய பெயர் பரிசுத்தமாகன்னு அர்த்தம் இல்லை. எப்போதுமே உமது நாமம் பரிசுத்தமாக இருக்கிறது என்றுதான் அதனுடைய பொருள். Hallowed be thy name. உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக தகப்பனே. சகோதரர்களே, இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எப்போதும் ஒரு ஜெபத்தை தட்டில் வைத்து சாப்பிடுவது போல நாம் ஒரு உணவை சாப்பிடுவதாக இருந்தால் மனிதர்களாக உரிய முறையில் அதை செய்யணும். தேவன் இல்லாமல் ஜெபம் இல்லை, தேவனை நோக்கி இல்லாமல் ஜெபம் செய்ய முடியாது. ஸோ வித்தவுட் காட் யூ cannot pray. அப்போ இந்த உலகத்திற்கு எல்லாருமே அவங்கவுங்க மதத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? குறிப்பாக இந்துக்கள் மத்தியில் ஜெபம் பண்ணுகிறார்கள், அதை பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் என்று சொல்கிறாங்க. யாரை நோக்கி? பரிசுத்தமுள்ள நாமம் உள்ள ஒருவரையா? ஜீவனுள்ள ஒருவரையா? வானத்தையும் பூமியை உண்டாக்கிய ஒருவரையா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்கிற ஒருவரையா? எல்லா மனுஷர் மீதும் அவர்கள் முடிவையும் நியாய தீர்ப்பையும் வைத்திருக்கிறவரை நோக்கியா அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள்? அவர்களுடைய பிரார்த்தனை என்பது அது அவர்களுடைய ஒரு தப்பிதமான வழிமுறை. அவர்களுக்கு தேவனை தெரியாது. இன்றைக்கும் மருத்துவமனைகளிலும் மற்ற இடங்கள்லையும் போகிறவங்க வரவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுவதாக இருந்தால் தேவனையும் அவருடைய குமாரனையும் அவருக்கு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அன்பு சகோதரர்களே, தேவனை மகிமைப்படுத்தாமல் நீங்கள் ஜெபம் பண்ண முடியாது. ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற மாமா மச்சான் மாதிரி உறவு சொல்லி அல்லது உறவு சொல்லாமல் இஸ்லாமியர்கள் தங்கள் கடவுளை அவனே இவனே என்று சொல்கிறார்கள், ஒருமையை அழைக்கிறார்கள். நீங்கள் கண்கூடா இதை பார்க்கலாம். என் அன்பு சகோதரர்களே, தேவன் எனப்படுகிறவர் மகா மேன்மையும் பன்மை தன்மை வாய்ந்தவருமாய் இருக்கிறார். God is not only holy, he is plural in personality. அவர் பிதாவாக இருக்கிறார், குமாரனாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறதுனால பரலோகத்தில் தேவனும் பூமியில் அவருடைய குமாரனும் நம்மோடு வாழும்படியான ஆவியையும் இந்த 3 வட்டங்களுக்குள்ள நாம் வாழ்வதை கிறிஸ்துவ நமக்கு போதிக்கிறது. ஆகவே தேவனை அறிகிற அறிவில்லாமல் உங்கள் ஜெபம், தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் உங்கள் ஜெபம் அது நடக்காது, செய்ய முடியாது, செய்தால் அது கேட்கப்படாது. அடுத்தது கவனிங்க, 10வது வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல
பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இது கொஞ்சம் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு கருத்து. ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் போட்டோம்னா தரை மேலே கட்டுறதில்லை. அந்த வீடு எப்படியோ எவ்வளோ உயரமோ அதற்கு தகுந்தாற் போல அஸ்திவாரத்தை ஆழமாக தோண்டி போடுகிறோம். பரலோகத்தில் உள்ள தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது உங்கள் மனசில் தேவனை எப்படி பார்க்குறீங்க? அரசாட்சி உடைய ஏகாதிபத்தியமாக, எல்லாம் நிறைந்தவராக, காலங்களை ஆளுகிறவராக, ஞானம் உள்ளவராக, சாவாமை இல்லாதவராக, மகிமை நிறைந்தவராக. என் அன்பு சகோதரர்களே, தேவனை பார்க்கிற ஒரு மனிதன், உணர்கிற மனிதன் என்ன சொல்லணுமா? ஐயா தேவனே, உங்களுடைய விருப்பம் எதுவோ அது இந்த பூமியில் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் நடக்கட்டும். இதை ஆங்கிலத்தில் கான்சிக்ரேஷன் என்று சொல்லுவாங்க. அதாவது ஜெபம் பண்ணுகிறவர் பரலோகத்தில் உள்ள தேவனுடைய சித்தம் எதுவோ அது எனக்கு நடக்கட்டும், நிறைவேறட்டும். தேவனுடைய சித்தம் எதுவோ அதுதான் சரி. இன்னைக்கே நாம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக ஜெபம் பண்ணோம்னா அது நடக்கிற காரியம் இல்லை, அது தவறான உபதேசமாக போயிடும். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே இப்பொழுதே இந்த நேரமே அப்படி எல்லாம் கத்துறவங்களாம் நீங்கள் பார்ப்பீங்க, கூச்சல் போடுறவங்கள பார்க்குறீங்க. அது தேவனுடைய சித்தமா? 430 வருஷம் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். 12 வருஷமா உதரப்போக்குள்ள ஒரு பெண் அப்படி இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அவர் எப்பொழுது அதை விடுதலை செய்கிறாரோ அதுவரை தேவனுடைய சித்தம் நிறைவேறாது. உலக தோற்றம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஏறக்குறைய 4000 ஆண்டுகள், ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மனிதனும் தேவன் தமது குமாரனை அனுப்புவதற்கு ஒரு ஏற்ற காலத்தை தெரிந்து கொண்டிருந்தார். குறித்த காலத்திலே கிறிஸ்து மனுஷர்களின் மத்தியில் பிறந்தார். So God took certain time to send his son. God takes certain time to heal a disease. God takes some time to bring a victory to you. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதா அவருடைய சித்தத்துக்கான காலத்தை, நேரத்தை, விருப்பத்தை நமக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்றது ஒரு தாழ்மையான ஜெபம். அதுதான் சரி. மூன்றாவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஏன்னா மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு தான் முக்கியம், மற்றது எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு வாக்களித்திருக்கிறார். ஃபுட் இஸ் a main subject in the human history. Without food, with starvation, one cannot live. இந்த இடத்துல அந்த ஜெபம் எப்படி இருக்கா, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் அப்படின்னா என் தேவையை, அவ்வளோதான். மொத்தமாக அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வேண்டிய சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கலையே. இன்றைக்கு வேண்டிய ஆகாரம் போதும் எங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுதினமும் மன்னாவை கொடுத்தார். இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை வாங்கின ஆளு நாளை ஆகாரத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும். We must depend on God and His miracles and mighty works. So let us pray, Lord give us our daily bread. இப்படி நாம் ஜெபம் பண்ணால் அது தகுதியாக இருக்கும். மூடதனமாக நமக்கு எல்லாம் ஒரே நாளில் கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. நான்காவதாக, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். இது ஒரு வேண்டுதல், எங்களுக்கு இதை செய்யும் என்று சொல்கிறார். இது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் இன்டர்செஷன். அதாவது நம்முடைய ஜெபத்தில் நான் எப்படி இருக்கிறேன், என்ன செய்வேன், எப்படி எதிர்பார்க்கிறேன் என்ற அறிவுடைய மக்களாக நம்ம இருக்கணும். மற்றவர்களை மன்னிக்காத ஆள் என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்க முடியாது. வித்தவுட் ஃபர்கிவிங் அதர்ஸ் யூ cannot ask forgiveness. அப்போது இந்த கருத்தை
நமது ஆண்டவர் ஜெபத்தில் இவ்விதமாய் ஜெபம் பண்ணுங்கன்ற அந்த ஜெபத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நீ மற்றவனை மன்னிக்க மாட்ட, ஆனால் என் பாவத்தை மன்னி நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆக இந்த வேண்டுதலில் நம்ம உடையவர்களாக இருக்கணும். எப்போதும் நாம் நம்மை சுற்றி இருக்கிற மக்களை இயேசு நிமித்தம் மன்னிக்கிறவர்களாகவும், சமாதானத்தை வழங்குகிறவர்களாகவும், இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும், நீதியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். கடைசியாக 13வது வசனம், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவன் என்று ரட்சித்தருளும். இது ஒரு அழகான வார்த்தை. Lead us not into temptation, but deliver us from the evil என்று சொல்கிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அப்போது நம்ம ஜெபத்தில் ஆகாரத்தை கேட்டோம், பாவ மன்னிப்பை கேட்டோம், பிறருடைய பாவங்களை மன்னிக்க நாம் ஆயத்தமானோம். இருந்தாலும் நமக்கு நிறைய சோதனை வரும், பிசாசினால் வரும். யோபுக்கு வந்தது போல அப்போஸ்தலர் சொல்கிறார்கள், நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது. ஆகவே சோதனை நமக்கு எப்போதும் வரும். there will be always temptations and tests in our life. அப்போ ஜெபத்தில் நம்ம என்ன கேட்கணுமா, எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சியும். அதனுடைய அர்த்தத்தில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்தி நிறைந்த ஒரு செய்தி என்னன்னா, என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியாது, என் அறிவால் என்னை காப்பாற்றிக்க முடியாது, என் பணத்தால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியாது, என்னுடைய அதிகாரத்தினாலே நான் காப்பாற்றப்பட முடியாது. என்னை ரட்சிக்கும் அதிகாரம் உம்முடையது தகப்பனே, என்னை காப்பாற்றும் உரிமை உம்முடையது மட்டுமே. ஆக சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சியும். இதுவரை 5 காரியங்களை இந்த ஜெபத்தில் கவனித்தோம். ஒன்று, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவனை அவருடைய உரிய மகிமை தந்து அவருடைய வல்லமையை துதிப்பாடி மகிமை சொல்லி ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தேவன் இல்லாமல் ஜெபம் இல்லை. இரண்டாவதாக கான்சிகரேஷன் என்று பார்த்தோம். பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறதோ அது பூலோகத்தில் என் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும். பரலோகத்தில் உள்ள தேவனுடைய சித்தம் எதுவோ அதற்கு நான் என்னை தாழ்த்துகிறேன், என்னை உட்படுத்துகிறேன். அதை தான் நாம் கான்சிக்ரேஷன் சொல்கிறோம். மூன்றாவதாக நம்முடைய உணவு, தண்ணீர், உடைகள், வீடு, வாழ்க்கை எல்லாம் சேர்ந்தது தான் சுருக்கமாக சொன்னால் உணவு என்று நாம் சொல்லலாம். When we talk about food, it includes all your life, the present life on the earth. எங்களுக்கு வேண்டிய ஆகாரம்னா வெறும் உணவு கொடுத்தா அதுக்கு ஒரு தட்டு தேவை, குடிப்பதற்கு தண்ணி தேவை, ஜீரணம் செய்வதற்கு உடல் தேவை, தெம்பு தேவை, இரத்த ஓட்டம் தேவை, இந்த உடலை காப்பதற்கு உடை தேவை, இந்த உடையும் உடலும் வாழ்வதற்கு ஒரு வீடு தேவை, ஒரு சமுதாயம் தேவை. அதனால் அந்த சின்ன ப்ரேயருக்குள்ள எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று நீங்கள் சொல்லும்போது கம்ப்ளீட்டாக உங்களை ஒப்புவித்துறீங்க, அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புவித்துறீங்க. அதுதான் சப்ளிகேஷன். நான்காவதாக, எப்போதும் பிறருக்காக நாம் இரக்கமுள்ள மக்களாக நடக்க வேண்டும். அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இன்டர்செஷன், நம்முடைய எதிரிகள், நமக்கு துரோகிகள் கூட பாவ மன்னிப்பை குறித்து பரிதாபமாக நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசியாக, நாம் வாழ்கிற காலத்தில் திமிர் பிடித்தவர்களாக எல்லாம் எனக்கு தெரியும் என்பது போல ஏதோ நானே என்னை வழி நடத்துகிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. தேவன் கையில் நாம் இருக்கிறோம், அவருடைய சித்தம். அதனாலே எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சியம். கடைசியாக இந்த ஜெபத்தினுடைய முடிவுரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. எவ்வளோ அழகான சுருக்கமான முடிவுரையாக இதை பார்க்கலாம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. சகோதரர்களே, எப்பொழுதாவது
நான் சொன்ன இந்த கருத்துக்கள்லாம் ஒரு வாரம் என்னால் பிரசங்கிக்க முடியும். கேட்கிற உங்களுடைய பிரயோஜனத்துக்காக மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் 60 வருஷம் வாழ்ந்தா எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருப்பீங்க? காலையும் மாலையும் மதியமும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண முடியும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு தகவல் என்னென்னா, சபைக்கு போய் அங்கேயும் ஜெபம் பண்ணலாம். சபைக்கு போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் மட்டும்தான் உன்னுடைய கையில் இருக்கிற ஒரு பொருளாக, பாக்கெட்டில் இருக்கிற ஒரு பேராவை போல, உங்கள் பையில் இருக்கிற பணத்தை போல, உங்கள் உடையை போல, எப்போதும் என்ன வேணாலும் எந்த இடத்துலையாவது எல்லா இடங்களிலும் நாம் ஜெபம் பண்ணலாம். Prayer, it is a privilege. You can use it. You can pray at any time. அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் படிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் என்னிலும், கவனிங்க, என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ கிறிஸ்துவானவர் நம்முடைய ஜெபத்தின் பதிலை அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுனால் உண்டாகிறது என்று சொல்கிறார். Your prayer can be answered when you pray according to Christ words. கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ without the word of God, without salvation, without the blood of Christ in your heart, you cannot pray. Your prayer cannot be answered. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. ஆக கிறிஸ்துவுடைய வசனம் உங்கள் இருதயத்தில் ரட்சிப்பாக, பரிசுத்தமாக, உங்களை பாதுகாக்கும் இரத்தமாக இருந்தால் மட்டுமே உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாளை நம்ம கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். ஞானமும் கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் இன்று எங்கள் ஆகாரத்தையும் எங்களை சோதனையிலிருந்து விலக்கி காத்து ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?